இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கண்டறிஞ்சதில் இன்னொரு குருமார்கிட்ட போகாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த அலைவரிசை என்னை வந்து என்னுடைய வளர்ச்சியை பாதிச்சிடக்கூடாதுன்னு அந்த இயற்கையே என்னை பாதுகாத்துடுச்சு. நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிறவரெல்லாம் பீக்கில் இருக்கிறாரு, புரியுதுங்களா? இப்போ எல்லாம் கூட தாண்டி அப்போல்லாம் அவரே நேரடியாக வந்து வகுப்பு எடுக்கிற காலகட்டம். அப்பெல்லாம் நான் போயிருக்கலாம்ல. அது வந்து எனக்கு வந்து அதுக்கான அந்த சூழலை வந்து அதை சொல்கிறேன்ல, எப்படி ஒரு விபூதி மேலேயோ ஒரு உத்திராட்சி மேலேயோ என்னுடைய உடை மேலேயோ எனக்கு ஒரு ஈர்ப்பு இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஆசிரமத்து மேலே இவங்க மேலாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படலை, ஒரு கிளர்ச்சி ஏற்படலை, ஒரு தூண்டுதல் ஏற்படலை. அதே பொதிகை மலையோ கன்னியாகுமரியோ சதுரகிரி அடிவாரமோ பழனியோ என்னை அறியாமலே ஈர்ப்பு இருந்துச்சு. காசியோ இல்லை இமாச்சலில் இருக்கிற உத்தரகாண்டில் இருக்கிற அந்த பகுதியோ எனக்கு அதிகமாக ஈர்ப்பு இருக்கிற இடம் வந்து அந்த மூகாம்பிகை, அந்த சிங்கேரி, இதெல்லாம் வந்து நான் வந்து என்னையே வந்து மறந்து போகிற இடங்கள். நான் வந்து அந்த இடங்களெல்லாம் வந்து நானே தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடங்கள். அதெல்லாம் எனக்குரிய இடங்கள். அது ஒரு இந்தியாவில் ஒரு 50 இடங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி அந்த புத்தகையா, இதெல்லாம் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப என்னுடைய லைஃப்லேயே மறக்க முடியாத இடங்கள். இதெல்லாம் வந்து அது ஈர்ப்புன்னு சொல்கிறதோட அந்த இடத்த விட்டு வர விடாமல் நான்லாம் அப்படியே ஆழ்ந்து நின்றுருக்கேன். இப்படி தான் நம்மளுடைய அந்த வளர்ச்சி வந்து இருந்துச்சு. யாரையும் குறை சொல்ல வேண்டிய, யாரையும் வந்து இது சொல்ல வேண்டியது இது இல்லை. இதுதான் அதோடைய கவனம். இப்போ உங்களுக்குள்ளே என்னன்னா, அந்த தியானம் வளருதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பொருள் மேலே ஈர்ப்பு குறைஞ்சிரும். அதுதான் பற்றற்றுங்கிறது. நீங்கள் விட்டீங்கன்னா விட முடியாது. நான் பல நாள் வகுப்புகளை சொல்கிறேன், பற்று வைக்காதீங்க அப்படின்னா பற்று வைக்காமல் இருக்க முடியாது. நான் இங்கிட்ட சொல்லிட்டு போனோன்னா 1 hour கழித்து நீங்கள் மாறிடுறீங்க. காரணம், தியானத்தில் அவ்வளோ போதிய வளர்ச்சி இல்லை. அந்த தியான வளர்ச்சி என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பொருள் மேலே அந்த ஈர்ப்பை குறைச்சிரும். ஒரு பொருள் மேலே நம்ம ஈர்க்கிறது என்னன்னா மனதிலேருந்து ஈர்க்கிறோம். ஒரு தியானவான் எப்படின்னா அந்த உயிர்லேருந்து ஈர்ப்போம். அந்த உயிர் ஈர்ப்புங்கிறது வேற, மன ஈர்ப்புங்கிறது வேற. மன ஈர்ப்புங்கிறது அந்த தாழாமல் தாழ்ந்து போன பற்றுக்குள்ளே இருக்கிறது. புள்ள அந்த கடமை அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருச்சுன்னா நம்ம பையன்தான், ஆனால் வந்து அது என்னுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே இறைவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துடுவீங்க. அங்கேயே தான் இருப்பீங்க, ஆனால் அது இறைவன் பார்த்துக்குவான், அவனோட ரோலு. நான் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் என் புள்ள, நான் பார்த்துக்கணும். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ அவனுக்கு யார் சோறு போடுவா அப்படிங்கிறத இறைவன் தீர்மானிச்சுக்குவான். அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அப்போ நான் வந்து ஒரி பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான். ஒரு நாள் கூட என் ஃபேமிலிக்காக நான் வேலை பார்த்ததே கிடையாது. காரணம், அவங்களுக்கு யார் செய்வாங்கங்கிறது எனக்கே தெரியும், அதை பார்க்குறோம். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்கான அந்த ஃபீலோ எமோஷனோ அங்கே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் அந்த கடமையை இறைவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த கடமையை இல்லாமல் மாற்றிட்டான். அது உன் தியானம் எப்படி வளருதோ அந்த மாதிரி வீடும் வளரும். அவ்வளோதான். இதுக்கு மெயின் ஜங்ஷன் என்னன்னா, உள்ளுக்குள்ள அந்த தியானம் கரெக்டாக வளரணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நடந்துச்சா? எனக்கெல்லாம் பல ஆண்டுகள் கிராமத்துக்குள்ள இதோட பின்பலங்கள் தெரியாமல், தியானத்தோட எந்த அடிப்படையும் தெரியாமல் வளரப்பட்டவன் நான். இப்போ நிறைய பேருக்குள்ள உங்களுக்குள்ளெல்லாம் என்ன பெரிய புரிதல்னா, நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டு. புத்தகத்தை ஒரு 500 புத்தகம் 50 புத்தகத்தை தலைகளாக இருந்து படித்தா எக்ஸ்பர்ட்டு நீங்கள். அதே மாதிரி இருக்கிற எல்லா யோக குருமார்கள் புத்தகத்தையும் நீங்கள் வந்து கரைச்சி ரசமாக குடித்தவங்க நீங்கள். நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் திருவாசகத்தை மாணிக்க வாசகரை தாண்டி படித்தாலுங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு போதிய அனுபவம் கிடையாது. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கும், ஏதோ ஒரு தியானம் வருதுப்பா அப்படி நம்பிக்கையில் அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படி தான் கடந்து போனோம். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இதை வந்து எப்படியாவது பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு நடந்தாதான் அது தியானம். நான் உங்களுக்கு ஏதோ தியானம் கொடுக்குறேங்கிறதுக்கெலாம் தியானம் கிடையாது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வளரணும். அப்போ என்ன ஆகுனா, நீங்களும் வளருவீங்க, உங்கள் ஃபேமிலியும் வளரும், வாழ்க்கையும் ஓடும். ஆனால் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். சூழல்கள் எது நடந்தாலும் தியானம் அப்படியே நடக்கும். அவ்வளோதான் இதோட இது. அதுக்குள்ள தியானம் ஏன் சரியாக இருக்க மாட்டேதுன்னா,
நீங்கள் பல்வேறுபட்ட குழப்பத்துக்குள்ள தியானத்தை குழப்பமாக்கி விட்றீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ என்னோட காணொலி கேட்குறீங்க, இன்னொருத்தரோட காணொலியை ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டிங்கன்னா அந்த அலைவரிசையும் உங்களை பாதிக்கும். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுல அந்த தாக்கம் ஒரு வாரம் இருக்கும். அந்த சூழலையும் நீங்கள் கடக்கணும். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம், படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டு வரக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வளர்த்து வச்சுக்கணும். அந்த அலைவரிசையை விட்டு நான் வர முடியும், நான் ஃபியூராக வர முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு விஷயமா ஸ்டடி பண்ணி வச்சு, அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன எங்கே கொண்டு விட்டீங்கனாலும் அந்த அலைவரிசையிலேருந்து வெளியில் வர்ற பக்குவம் எனக்கு தெரியும். அப்போ அதுதான் தாக்கு பிடிக்க முடியுது. இப்போ இவ்வளோ பேர் இருக்கோம், இவ்வளோ பேருக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்குது. ஒவ்வொருத்தரை உங்களை தொடரணும்னு கிடையாது. உங்கள் ப்ரெசண்டில் இருக்கும்போதே உங்கள் அலைவரிசை என்னை தாக்கலாம். புரியுதுங்களா? அதை எப்படி சரி செய்யணுங்கிறத அந்த தியானம் தான் அதை கற்றுக் கொடுக்குது. அதுதான் விஷயம். அப்போ இது எதை நோக்குது அப்படின்னா, இதே மாதிரி தான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்கள் கணவர்கிட்ட ஒரு அலைவரிசை இருக்குது. அந்த அலைவரிசையை உங்களுக்குள்ள தாக்காமல் கட்டுப்படுத்துகிற வித்தையை உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் குழந்தைகிட்ட ஒரு அலைவரிசை இருக்குது. அந்த அலைவரிசை என்னன்னா, குழந்தை தான். அந்த அலைவரிசை ஏன் நமக்கு தாக்கணும்? அந்த அலைவரிசையை அங்கேயே வைக்கலாம். அப்படியே அந்த செயல் தான். அவள் ஒரு யோகியா, அந்த ஒரு ஞானியாகப்பட்டவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, அந்த அலைவரிசையை உள்ளே அடாப்ட் பண்ண மாட்டான். எந்த அலைவரிசையை உள்ளே அடாப்ட் பண்ணணுமோ அதை பண்ணுறான். அந்த அலைவரிசையை அங்கேயே நிறுத்துகிறான். அதை ஒரு வடிவத்துக்குள்ளேயே நிறுத்துகிறான், ஸ்டாப் பண்ணுறான். அவன் ஸ்டாப் பண்ணலன்னா அவன் ரொம்ப தூரம் போக முடியாது. அவ்வளோதான் இது. இப்போ சில பேரால் ஸ்டாப் பண்ண முடியாத சூழல் வரும். சில இடத்துல நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண முடியல, அது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துல போய், நதி நீர் மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல அதை தன்னை புதுப்பிக்கணும், தான் உடலையே புதுப்பிக்கணும். இப்போ நாம் தியானம் பண்ணுறது எதுக்கு தியானம் பண்ணுறோம்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, நம்ம தியானம் என்ன பண்ணுறோன்னா நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உடலை சீர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம். இந்த உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, இதுக்கு மேலே தாங்காது. அப்போ அந்த ரேடியேஷனை, எந்தெந்த ரேடியேஷன் பாதிப்பு இருக்கோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம். அப்போ புது செல்களை, அந்த இருக்கிற செல் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரமாக 20 நிமிஷமாக தியானம் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுது. இப்படி தான் அது. இதில் தான் எல்லா பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுட்டும் அவங்க தியானம் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். அவங்க உட்காந்த இடத்துல யாரையும் சந்திக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ரேடியேஷனை ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே இருக்கிற ரேடியேஷனை இவங்க வாங்குவாங்க. அப்போ வாங்கிட்டு வந்ததை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராசஸ் செய்யும்போது இவங்க உடல் மாறிடும், இவங்க உடலுடைய டோட்டல் செயலும் மாறிடும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடலை சரி செய்யறதுக்கு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நேரம் ஒதுக்கி தியானம் பண்ணி அதை சரி செய்வாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது தெரியும், ஒரு யாகம் பண்ணுவாங்க. இறைவனை அடையிறதுக்குன்னு அந்த உருக்கமாக நின்று யாகம் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த செயல் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஒரு தியானத்தில் உள்ளவர் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாருன்னா அந்த ப்ராசஸில் அவர் பாதிப்பு அடைவார். அதை இமீடியட்டாக அவர் சரி செய்யறதுக்கு அடுத்த வேலை செய்வார், உடலை சரி பண்ணுவார். இப்படி தான் அதோட ஒரு வடிவத்துக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ நம்ம தினந்தோறும் தியானத்துக்குள்ளே நம்ம என்னன்னா, தினந்தோறும் நம்மளை புதுப்பிச்சு அதை பலப்படுத்திக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்னன்னா, சில பேருக்கு அந்த வளர்ச்சியோட வீதாச்சாரம் குறைவாக இருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, சில பேருக்கு அந்த வளர்ச்சியோட வீதாச்சாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கனால டைம் பிடிக்குது, ரொம்ப வருடங்கள் ஆகுது. அவ்வளோதான் இது. ஆனால் அந்த ரொம்ப வருடங்கள் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் பல நாள் தியானம் பண்ணுறேன், எனக்கு சேஞ்சு வேற மாதிரி இருக்கணுமே, எங்கே நான் மிஸ் ஆகுறேன் அப்படிங்கிற அந்த டவுட் அவங்களுக்கு வந்துடுது. சரி, நான் சரியாக தான் போகிறேனா, இது கரெக்டாக இருக்கா, அப்போ ஏதாவது தவறு நடக்குதான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். அதில் அவங்க யார்கிட்டயே ஆலோசனை கேட்குறாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன 2 அவங்களே
ஒரு தவறு பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நடக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கும். தவறா போறோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்களா? தவறா தானே இருக்கிறீங்க, எங்க போறதே கிடையாது, ஆல்ரெடி போனோமோ தானே நம்ம. அதானே பிறப்பே தவறான செயல்ல தான் பிறப்பே உருவாக்குது. அந்த பிறப்புல இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கிற வேலையில தான் தியானத்தை இறங்குறோம். ஒரு அவதாரங்கிறதுக்குள்ள என்ன அப்படின்னா, ஒரு அவதாரம் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிறப்பு எடுத்தாலும் அவங்க முன் ஜென்மத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி தவறு இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களே அவங்க யாருன்னு தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம தவறுடைய வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு தியானத்தை, ஒரு குருவை, ஒரு பிரபஞ்சத்தை சரணாகதியில் பிடிக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் நமக்கே தெரிய தொடங்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க என்ன ஒரு நெருக்கடினா, ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியல, என்ன ஃபாலோ பண்ண நீ சரியாயிருவா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அது எங்கே உங்களை ஒரு நிர்பந்தப்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சம் என்கிட்ட இருக்கு. அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிருமோ. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரபஞ்சமே உணர்த்தட்டும் அவங்களுக்கான அந்த நம்ம ஒரு ஓப்பன் கால் ஃபோரில் ஒரு வகுப்பை எடுத்துருவோம். நம்ம சரியாங்கிறத, நம்ம சரியான நபரா, சரியான பாதையா, சரியான தியானமாங்கிறத அது உண்மையிலே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆள் இறைவன் தான். அது அவருடைய ரோல் தான் இருக்குது. நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம ரோலை, நம்ம வேலையை செஞ்சுருவோம். ஆனால் நான் உனக்கான ஆளாங்கிறத நீயே தீர்மானி, இல்லைன்னா உன் இறைவன் தீர்மானிக்கட்டும். நான் அப்படியே அது ரெண்டு பொறுப்பையும் உங்ககிட்டையும் அவர்கிட்டையும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அப்படிதான் நான் எல்லா இடத்துலையும் நான் பணி செய்கிறேன். இதுதான் அதோடைய இருக்கிற. சில இடங்கள்ல கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி என்னால் சொல்ல முடியல. சொல்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கலை. அது வேண்டாம், அந்த வாய்ப்பையும் உங்ககிட்டே கொடுப்போம் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். அது அந்த லயம் உங்களை ஈர்த்து வச்சிருக்கு. இப்போ அந்த ஈர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ உங்களை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு என்ன பண்ணுன்னா உங்களை ஆழ்ந்து போகவே வைக்குது. அதுதான் ஈர்ப்புங்கிறது. அதுதான் அது அந்த மாதிரி கிடைக்கிறது அபூர்வம். அந்த மாதிரி கிடைக்கணும், அதுதான் கிடைக்கணும். அப்ப அது என்ன பண்ணுன்னா அது அப்படியே வளரும். அதுதான் அந்த லயம்ங்கிறது. அதுதான் அந்த நம்மளையே நம்ம ஈர்த்துக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது நம்ம ஈர்த்துட்டோம்னா தியானம் அது நடந்துக்கிட்டே இருக்கும், தியானமாகவே நடக்கும். இப்போ நம்ம ஒரு 25 நிமிஷம் வெளியில் திருப்பி நமக்கு என்ன ஆகும்னா, இந்த சூழலை பார்த்துட்டு எப்படா போய் உட்காருவோன்னு தான் தோணும். ஏன்னா இது நமக்கு கனெக்ட் ஆகாது. சில பேரோட நமக்கு பேச பிடிக்கும், ஆனால் அங்கே ஒருநிலைப்படாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய குருமார்கள் நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல, நிறைய புத்தகங்களில் நிறைய அவங்களெலாம் நல்ல நிலையில் இருந்தாங்களான்னு நீங்களாக நினச்சிருக்கீங்க. அதில் நிறையா தவறுகள் இருக்குங்கிறது என்னுடைய ஞானத்திலிருந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வகுப்பையோ புத்தகத்தையோ நீங்கள் கையில் எடுக்கும்போது பாதிப்பு நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை பொதுவாக சொல்கிறேன், வாய்ப்புகள் இருக்கும். அதை உங்களுடைய உண்மை தியானங்கிறதுல நீங்கள் சரணாகதி அடைந்து நான் பண்ணுற தியானம் சரியாக கூட இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். தவறாக இருந்தால் என்னை பாதுகாத்து பிரபஞ்சமே என்னை நல்வழிப்படுத்துன்னு கேட்டுருது, அவ்வளோதான். என்னுடைய தியானத்தையே நீங்கள் இது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், ஆனால் சரியாக தவறாங்கிறத நீ வழிகாட்டுன்னு உட்காந்துட்டீங்கன்னா அது வழிகாட்ட போகுது, அவ்வளோதான் விஷயம். இது வேணும், இது அவசியம், இதுதான் சரணாகதி. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இந்த காலத்தில் என்னவோ அதை தான் உங்களுக்கு காட்டி கொடுக்க வரும்.
உனக்கு பிடிச்ச குருநாதர் அது தேர்ந்தெடுக்காது. இந்த காலத்துக்கு என்னவோ அதுதான் தேர்ந்தெடுக்கணும். பிடிச்ச குருநாதருங்கிறது உங்க ஒன்றும் கிடையாது. இந்த காலத்துல எது ஒர்க் ஆகும் அவ்வளவுதான் முக்கியம்.